குடும்பத்துல என்ன பண்ணிருக்கீங்க? என்ன அவருக்கு பேர் வச்சிருக்கீங்க? என்ன செஞ்சிருக்கீங்க? அவருக்கு பண்ணதுக்கு ஒண்ணுமே பண்ணலையே. ஒண்ணுமே பண்ணல. எதுவும் இதுவரை அது செய்யல. விசால் அந்த வீட்டு அலுவலர் அவரா பேசுறாரு தலைவா. இவர் தலைவர் சொல்லுவாரு, ஒவ்வொரு மீட்டிங்லயும் சொல்றாரு என் தலைவர் என்ன பிடிக்குதுமா அந்த மாதிரி தமிழ்நாடு யாருக்கும் பிடிக்காது. என்னமா சொல்றாரு, நான் திமுக பற்று உள்ளவர், எனக்கு கலைஞரை ரொம்ப பிடிக்கும். மீட்டிங்ல திமுக செய்த தவற பேசுங்க, தலைவரை குற்றமா பேசாங்க, அந்த குடும்பத்துக்கு தவறா பேசாங்க. உண்மை தலைவன் சொல்ற என் தலைவன் மட்டும்தான் சொல்லுவாரு. அரசியல் பேசுங்க, அதிமுக அரசியல் போயிருங்க, அம்மையார பேசாதீங்க தவறா. இப்படி யாரா பேச முடியுமா? யாரா பேச முடியுமா? சின்ன தவறா பேசாது. யார் செய்த குற்றத்தை பேசுங்க, அந்த அரசியலை தவறா பேசாது, அவங்கள தவறா பேசாது, அவங்க குடும்பத்தை தவறா பேசாதீங்க அப்படின்னு சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த். அவரு உயிர் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி மேட்டா ஹாஸ்பிட்டல் சொன்ன இந்த வார்த்தை தான் அங்கேயும் சொல்லியிருந்தேன். என் தலைவனுக்கு என்ன வேணுமோ, அந்த உடல் உறுப்புல என்ன வேணுமோ அனைத்து உடல் என் தலைவனுக்காக ஈரலி கல்லீரலி என்ன வேணுமோ இருக்கியா. எனக்கு என் பசங்க என் பொண்டாட்டிக்கு பரவாயில்ல, எனக்கு 2 ஏக்கர் நேரம் இருக்கு, நான் கிராமத்துக்காரங்க, நான் உயிர் எடுத்துக்க என்ன வேணா உறுப்பு எடுத்துக்க. மேட்டா ஹாஸ்பிட்டல் சொன்ன நான் கிராமத்தான் பணம் அன்னைக்கு சொன்னா 20 நாளைக்கு முன்னாடி பட்டி விட்டேன். எனக்கு என் பொண்டாட்டிக்கு என் குளிர்ல சொத்து இருக்கு, 10 ரூபாய் ஆடு இருக்கு, எல்லாம் இருக்கு. என் தலைவருக்கு என் உயிர் என்ன அவருக்கு தேவைப்படுதோ மேட்டா சொல்லிட்டு நீங்க போட்டு பார்த்தாங்க. என் உறுப்பை எடுத்து அவனோட எனக்கு தேவையில்லை. ஒருத்தர் நல்லா இருக்குன்னா ஒரு ஊர் நல்லா இருக்கணும், ஒரு ஊர் நல்லா இருக்கும், ஒரு நாடு நல்லா இருக்கும், அந்த நாடு நல்லா இருக்கும். ஒரு தலைவனுக்கு இழந்துட்டாங்க. தலைவனுக்காக இன்னைக்கு எவ்வளவு ஆண்டு காலமா எவ்வளவு நம்ம இழந்துட்டு உட்காந்துருக்கோம். ஒரு தலைவனை மிகப்பெரிய தலைவனை இழந்திருக்கோம். இன்றைய நாள் எம்ஜிஆர் அள்ளி அள்ளி கொடுத்தாரு சொல்றாரு, செக்ரட்டரி மீட்டிங்ல சொல்லிருப்பாரு, எம்ஜிஆர் அள்ளி கொடுத்தாரு, சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்லி கொடுக்கல, நம்மள பாசத்து கொடுத்து வளர்த்து விட்டாரு. இன்னைக்கு எல்லாம் இன்னைக்கு பூசி கிச்சுன்னு சொல்றாங்க. ஏதோ 2000 அப்படி பிறந்தவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, 2000 பிறந்தவங்களுக்கு பசங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன தெரியாது சொன்னா ஏன் இன்னைக்கு செத்துக்கிட்டாங்க பசங்க 2000 அரசு ஆடுது லவ்னு சொல்லி பேச்சு போறாங்க. அந்த பசங்களுக்கு 2000 பிறந்தவங்களுக்கு மட்டும் தெரியாது. ஏன் தெரியாது? அவங்களுக்கு அது பற்றி தெரியாது. 80, 90, 75